பார்த்தா இன்ஸ்டால வந்து ஒரு மெசேஜ். இது நம்மள எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டால யூடியூப் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தானுங்க, அவனுக்கு போய் சொன்னேன், அவனுக்குலாம் ரொம்ப கலாய்ச்சானுங்க. நான் ஏதோ 90 தூங்கல. ரொம்ப நாள் கழிச்சு மொட்டை மாடி மேல வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கீழே போகும்போது எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் நெட் ஆன் பண்ணிட்டு பாக்குறேன். டொயின் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்ஸ்டால வந்து ஒரு மெசேஜ், டயங்கிராம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ். என்னன்னா டயங்கிராம் டீம் யாராவது ஃப்ரெண்டா இருப்பாங்களோ இல்லைன்னா வந்து ப்ரொமோஷன் எதாவது வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஐடியா ஒன்று கட்சிது. ஏன்னா டயங்கிராம் சொன்னா இந்த விஜய் சித்து லாக்ஸ்ல வந்து விஜய் சித்து அவர் வந்து அடிக்கடி இந்த பயங்கரம் சொல்லுவாங்க. அப்படி டயங்கிராமா அதை மாத்திட்டு அவர் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ற படம் பேர் தான் டயங்கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்துக்கு நமக்கு எது மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல வந்து எழுதியிருந்தாங்க. என்னன்னா அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, ஹாய் கிஷோர், வி ரியலி அட்மையர் யுவர் கிரியேட்டிவிட்டி. இங்க போடுறேன், அது பாத்துங்க, அப்புறம் வச்சிடறேன். ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்துட்டு இது மெசேஜ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா இது சித்தனா அவருடைய படம் வந்து இது ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு மேலே டிராகன் ஒரு படம் வச்சாலும் இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம். டைரக்ஷனும் பண்ணி நெக்ஸ்ட் ஆக்டிங்கும் பண்ணி ஒரு படம் நடிக்கிறாரு. இது நம்மள எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டால யூடியூப் நிறைய பேர் இருக்காங்க. சோசியல் மீடியா நம்ம தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க எல்லாம் கூட நம்மளுக்கு எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசனை வருது. நம்ம யூடியூப்ல எப்படி பண்ணிருக்குமா, இன்ஸ்டால எப்படி பண்ணிருக்குமா, எது அவருக்கு வந்து அவரு எப்படி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டே இருக்கு. ஏதோ 90 தூங்கல. கரெக்டா வந்து இந்த மெசேஜ் எப்போ வந்துச்சுன்னா சண்டே காலைல ஒரு 1 மணிக்கோ இல்ல 12:30 மணிக்கோ அது வந்துச்சு, ஒழுங்கா தெரியல. வந்துச்சு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யாரு என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தானுங்க. அவனுக்கிட்ட போய் சொன்னேன், அவனுக்குலாம் ஒரு மாதிரி கலாய்ச்சானுங்க. டே அதெல்லாம் எப்பரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தானுங்க. அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால வீடியோ போடுறதா அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சரி கலாய்ச்சானு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு நானும் இன்ஸ்டால யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பாக்குறேன். இந்த மாதிரி யாருக்கா மெசேஜ் வந்துருக்குதா, இது மாதிரி யாராவது எமோஷனலா வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்ச் பண்ணி பாக்குறேன். யாருக்கும் அது மாதிரி போடல. சரி இது என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தெரிய ஒண்ணு வந்தது. என்ன தெரிஞ்சதுன்னா வந்து இதுல ஒண்ணு பண்ணிருக்காங்க யாரோ. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பண்ணிருக்காங்க. மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எனக்கு ஒரு சிரிப்பா அது என்னன்னா ஏன் தெரியுமா, இது யாரு நம்ம பண்ணது ஃபர்ஸ்ட்? இது நீங்க ஒரு போட்டோ போடுற பாருங்க, யாரும் இல்ல எங்க அண்ணன் தான் பண்ணிருக்கான். எதுக்கு பண்ணானா அந்த டயங்கிராம் அந்த ப்ரோமோ வந்ததுல இருந்து எங்க அண்ணனை வந்து இது மாதிரி சித்து அவர் வந்து அப்படி நடிக்க போறாரு படத்தை ஃபர்ஸ்ட் படம்டா பயங்கரமா இருக்க போகுது, அது பண்ண போதுரா, ட்ரெய்லர் அப்படி இருக்க போதுரா, அசத் கான் வந்து இப்போ ஒரு 60 மணி நேரம் படம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் சித்து லாக்ஸ் அதை பத்தியே பேசினே இருந்தா எங்க அண்ணன் கிட்ட. பேசிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான், சரி தலையாட்டு இருந்தா அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி போச்சான். டென்ஷன் அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி ஒரு வேலையை ஒன்று பண்ணி விட்டான். ஏன்னா ஃபேக்கா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ற மாதிரி சந்தோஷப்படுத்துற மாதிரி. ஆனா அவன்கிட்ட சொல்றேன் நானு, வந்து சொல்றேன் அப்பயோ சந்தோஷப்படுறான், அப்படி சொல்லி சந்தோஷப்படுறான். அப்போ சுத்தமா டவுட்டே வரலங்க அவன் மேல. அதுதான் ஒன்னு சொல்றேன் பாருங்க. ஏன்னா நமக்கு ஸ்கில்லுன்னு ஒண்ணு இருக்கு, திறமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த திறமைக்கு ஏற்ற பரிசு வந்து எப்பவுமே நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம திடீர்னு வந்து மெசேஜ் ஒன்று வந்து, ஏன்னா இதுல என்னன்னு கேளுங்க, இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் பண்ண நானு அந்த டயங்கிராம் அந்த டீம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருக்காங்க பத்தி எங்க அண்ணன். அந்த ஃபேக் அக்கௌண்ட் ஃபாலோவர்ஸ் பார்க்கறதுக்கு வந்துட்டேன். அப்பமா தான் பாக்குறேன் அவன் சொன்ன வேண்டியதான் 2 ஃபாலோவர்ஸ் இருக்குது. 2 ஃபாலோவர்ஸ் இருந்துக்குது. எனக்கு அதை பார்க்காம ஏதோ 0 போஸ்ட் வர. இதெல்லாம் நான் பார்க்காம ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எப்படிலாம் பண்ற பாருங்க. இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஏமாறுறாங்க, எல்லாம் பண்றாங்க போல. இது ஒரு அவேர்னஸா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ விடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து விட்டுட்டே இருக்கோம். நான் சப்ஸ்கிரைபர் வந்து அந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைபர் டூ ஃபாலோ அண்ட் இன்ஸ்டால வந்து ஒரு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஐடியா ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவ்வளோதான்.